Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by BuyMood e-shopping. Friends, நம்ம இந்த வீடியோவில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்ப்போம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்களில் பரம்பரையில் வந்தவர்கள் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இது பனு இஸ்ரவேலர்கள் அப்படின்ட்டு. ஸோ 4 வழித்தோன்றல்களுக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து அவங்க ஈஜிப்தில் பிறப்பாங்கல்ல. ஸோ அங்கே ஒரு கொடுங்கோல் அரசன் ஒருத்தன் ஆட்சி செய்வான். அவனோட பேர் ஃபிரௌன். அவன் பனு இஸ்ரவேலர்களை ரொம்ப தான் கடவுள், தான் வைக்கிறது தான் சட்டம், ஏன்னா நீங்களாம் என்னோட அடிமைகள், நான் சொல்கிறது தான் என் கீழே தான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவன் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருப்பான். அப்போது ஃபிரௌனுக்கு ஒரு கனவு வருது. என்னென்னா, பனு இஸ்ரவேலர்களில் யாரோ ஒருத்தவங்க ஃபிரௌனை ஒரு எப்படி சொல்கிறது, நெருப்பால் பனு இஸ்ரவேலர்கள் கூட்டம் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் ஃபிரௌன் அவங்க எல்லாம் ஒரு நெருப்பில் மாட்டி இறக்குற மாதிரி ஒரு கனவு வருது. அந்த கனவு கண்ட உடனே ஃபிரௌன் அவ்வளோ ஒரு பயந்து கோபமாக ஆவிடுறான். இதை ஏன் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த காலத்துலலாம் இந்த குறி சொல்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பனு இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துலேருந்து ஒரு பையன், ஒரு ஆம்பளை என்ன செய்வான், அவன் உன்னை சாவடிப்பான், உன்னை சாவடிச்சதுக்கப்புறம் உன்னோட ஆட்சி அவன் எடுத்துப்பான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை கேட்ட ஃபிரௌனுக்கு ரொம்ப அதிகமான கோபம் வந்துடும். அதனால் அவன் ஒரு முடிவு எடுத்துப்பான். இனிமேல் யாருக்காச்சும் ஆண் குழந்தைகள் பிறந்தால் அந்த ஆண் குழந்தைகளை உடனே சாவடிச்சிடணும் அப்படின்ட்டு கட்டளை விதிச்சுப்பான். கொஞ்ச காலங்கள் இந்த மாதிரி அவன் சொன்ன மாதிரியே ஆண் குழந்தைகள் பிறந்தால் அதை சாவடிச்சிருவாங்க, அவங்களோட அடிமைகள். இப்படி போயிட்டு இருக்குது. அப்போது ஃபிரௌனிடம் வேலை செஞ்ச ஒரு அடிமையால் ஒருத்தர் சொல்கிறான், நாம் இப்படி எல்லா ஆண்களையும் நாம் சாகடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அடிமை செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே, அடிமையாக யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு சொல்லக்குள்ள ஃபிரௌன் சொல்கிறான், அப்படின்னா 1 வருஷம் பிறக்கிற பிள்ளையை நாம் எதுவும் செய்ய வேண்டாம், ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் பிறக்கிற பிள்ளையை நாம் கொண்டுடணும் அப்படின்ட்டு ஒரு சட்டை போட்டுப்பான். அதே மாதிரி செயல்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிக்கு சகோதரர். அவங்க இந்த குழந்தைகளை சாகடிக்கக்கூடாது அந்த வருஷத்தில் பிறந்துப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் அடுத்த வருஷத்தில் சாவுங்கிற அந்த வருடத்தில் பிறந்தவங்க தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். ஸோ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ரொம்ப பயப்படுவாங்க, எங்கே தான் மகனை கொன்றுவாங்களோ அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ்விடம் மீது அவங்களுக்கு ஒரு கட்டளை வரும், நீங்கள் குழந்தையை பெட்டியில் வைத்து ஒரு ஆற்றுல அனுப்பி விடுங்க, அல்லாஹ் அதை பத்திரமா பார்த்துப்பான்ட்டு. ஸோ அதே மாதிரி அவங்க அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காண்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை ஒரு பெட்டியில் வச்சு ஆற்றுல அனுப்பி விடுறாங்க. இதை மூசா நபியோட சகோதரியை கண்காணிக்கும்படி அனுப்பி வைக்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே ஆற்று வழியாக போகும்போது அந்த பெட்டி யாரிடம் போய் சேருதுன்னா, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அப்படிங்கிற மனைவி, அந்த பெண்ணிடம் அந்த பெட்டி சேருது. அதை திறந்து பார்க்கக்குள்ள அதுக்குள்ளே அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இந்த ஆண் குழந்தையை நாமளே வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிரௌனிடம் எடுத்து சென்று காட்டுறாங்க. ஃபிரௌன் தன்னோட மனைவிக்கும் அவனுக்கும் குழந்தை இல்லாதனால அதை அவன் ஏற்றுப்பான். சரி, ஓகே, மனைவி கேட்குறாங்களேன்ட்டு. ஆனால் அவன் மறந்துடுவான். அது அந்த வருடத்தில் ஆண் குழந்தைகள் யாருமே பிறக்கிற எல்லாத்தையுமே கொண்டுடணுங்கிற அந்த வருஷம் அப்படிங்கிறத அவன் மறந்துடுவான். தன் மனைவிக்காண்டி அவன் அதை வளர்க்க ஏற்றுப்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்க, இது ஃபிரௌனுக்கு எவ்வளோ பெரும் அதிர்ச்சியாக இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் முஜா. பாய் பாய்.